Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான கொஸ்டின் நம்பர் 37 வரக்கூடிய ரீஅரேஞ்சு 38 அண்ட் 47 வரக்கூடிய பேசேஜ் காம்ப்ளிமென்சி கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்ட ரீஅரேஞ்சில் யூசிங் இஸ் பர் தட் மீன்ஸ் வந்து டெம்பஸ்ட்டில் கேட்டால் அப்போ ப்ராஸ்பர் மிரண்டா கேம் டு அன் ஐலாண்ட் யூசிங் இஸ் பவர் செகண்ட் இ ரைஸ்ட் ஏ வைலன்ஸ் ஸ்டாம் இந்த சி இ ஆர்டர் ஏரியல் டு டார்மெண்ட் இந்த மாதிரி த கிங் ஆஃப் நேப்ளஸ். அப்போ எல்லாரும் நினைக்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 37 அட்டன் பண்ண மாட்டேங்குது சார். 37 வந்து அட்டன் பண்ணுறாங்க. ரீஅரேஞ்ச் டைம் ரீஅரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிராண்டா வாஸ் அட்ராக்ட் சம்மந்த ஏரியல் வாஸ் இன்ஸ்ட்ரக்டர் டு பிரிங் பெர்னினான். Ferdinand was the second human being. Miranda was attracted. Prosper wanted to test Ferdinand. Prosper forgave them. So overall இந்த கேட்டகரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக்ல கேட்டகரி கேட்டல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அசோக் கிளினிக் யூஷுவலி சவுண்டட் லைக் அன் ஆன்சியன் சைனீஸ் டார்ச்சர் சாம் டியூ டு த கமோஷன்ஸ் சோமோ மிஸ்டுக் Ashok's commitment. Mrs. Ashok was busy getting ready for painting exhibition. Their 9-year-old daughter Maya was excited about Zigzag arrival. Zigzag is an unusual bird that speaks in 21 different languages. அதுக்கப்புறம் முலனில் கேட்டது இது எல்லாமே பப்ளிக்கில் கேட்டது. முலன் டீனேஜ் கேர்ள் ஆஃப் சைனா heard the news when she was washing clothes. She went to her father, said she would go into his place. In the army, Mulan proved to be a brave soldier. After a few years, Mulan was given the top job general of the entire. With Mulan, they won every battle and so some soldier. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது இந்த வார் வாஸ் ஓவர் சைனா வாஸ் விட முலன் ஆர்டர் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான இது கண்டிப்பாக கொடுத்து ஒன்ஸ் இன் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். இது புக் பேக்கில் இருக்கிறது ஒன்ஸ் இன் ஷைனிங் குரியல் ரூலர் டிக்ளேர் தட் all people must be put to death. A farmer decided to leave his shoulder filled with dread using the clever idea. The governor realized PTA 6ல கேட்டது ரொம்ப முக்கியமான it took அப்போ zigzag was of a great trouble. Dr. Krishnan took him to the clinic and Dr. Krishnan was surprised to the sudden changes. He took care of ordinance and gone was zigzag. இது வந்து நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் பப்ளிக்கில். அதுக்கப்புறம் வந்து PTA பார்த்தீங்கன்னா ஒன் மோர் கேட்டகரி ப்ராஸ்பரோ the Duke of Milan reaches the island with his daughter Miranda. They live in a cave out of by virtue. அதுக்கப்புறம் வந்து திஸ் ஏரியல் வாஸ் த சீஃப் கான்சலர் கம்பேர் பண்ணும்போது பிடிஏ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் வாஸ் செகண்ட் ஹியூமன் பீயிங். மிராண்டா வாஸ் அட்ராக்ட் பை ஃபெர்டினாண்ட். ப்ராஸ்பர் வாண்டட் டு ஃபெர்டினாண்ட் த கிங் ஆஃப் நேமில் ப்ராஸ்பர். ஆக்சுவலாக டெம்பஸ்ட் நமக்கு ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் நான் டெம்பஸ்ட்டுக்கு பின்னால் புக் பேக்லேயே ஒரு 10 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் மோர் கொஸ்டின் ஃபார்மர் டிசைட் இதில் வந்து கம்பேரிசன் ஒன்ஸ் இன் ஷைனிங் எ ஃபார்மர் டிசைடட் த மதர் ட்ராப் த ஸ்மால் டேக் வென் த ஃபார்மர் பர்வல் த சன் வென். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் மெனி இயர்ஸ் சைனா வாஸ் மிடில் ஆஃப் emperor said that one man from each Chinese family must leave his family to join army. Mulan, a teenage girl, lived in a fairway. She heard the news. Her father was sitting. So overall இதில் பார்த்து எல்லா கேட்டையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. PTA 2ல கேட்ட ரீஅரேஞ்ச் பார்த்தீங்க. The narrator was sent by his uncle when he was on the deathbed. The uncle had collected a precious stone. His uncle announced Thomas is here. The letter read that back contained jewels. Leaving an iron box and Thomas uncle instructed him to பார்த்தீங்கன்னா நாட் டு ஷேக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்துன்னா PTA 1 to 6ல் இருக்க பேசி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். ஸோ ரீஅரேஞ்ச் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் பேசேஜ் காம்ப்ளிமென்சி. இந்த பேசேஜ் ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அங்கிள் பிலிப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். 5 கொஸ்டின் வித் ஆன்சரோட கீழே கொடுத்துருக்கோம். அப்படி கோ த்ரூ பண்ணிக்கோங்க கொஸ்டின் வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து PTA 2ல கேட்ட பேசேஜ் காமெடி எதில் வந்து கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டே இன் 2889 கேட்டது. ஸோ 5 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் PTA 3ல் இருக்கிறது எதில் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜிக்ஸாக்லேருந்து கேட்டால் ஜிக்ஸாக் 5 கொஸ்டின் ஆன்சரும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் PTA 4ல் இருக்கிறது பேசேஜ் காம்பினேஷன் எதுனா பீட்டரில் இருந்துச்சுன்னா 5 கொஸ்டின் ஆன்சர் இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து PTA 5ல் கேட்ட ரீஅரேஞ்ச் பேசேஜ் காம்பினேஷன் இருந்து கேட்டிருக்காங்கன்னா எர்த்ரால் தட் மீன்ஸ் இறந்து கேட்டாங்க டே இன் 2018. ஸோ 5 கொஸ்டின். ஸோ 5மே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். PTA 6ல் கேட்ட பேசேஜ் காம்பினேஷன் பார்த்து எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள் க்ரியேட்டிவாக கேட்ட கொஸ்டின். இது வந்து ஓனாக கேட்டது. ஸோ அதுக்குமே ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் காம்பினேஷன் கொஸ்டின் நம்பர் 47ல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது 1 to 6ல் ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட். இது நிறையா டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக கோ த்ரூ பண்ணிக்க அதுக்கான
ஆன்சர் பாருங்கள் கீழே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நமக்கே தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிளான போயம். இதுக்கான போயம் அதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க PTA 2ல் கேட்டிருந்தேன் ரொம்ப முக்கியமாக சென்னை ஃபார்ம் மெட்ராஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான சாந்தோம் ஏரியா பற்றி கேட்ட கொஸ்டின். ஸோ இது கட்டாயம் கோ த்ரூ பண்ணிக்க 4 கொஸ்டின் இருக்குது. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து போயம் பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். அப்படியே கோ த்ரூ பண்ணிவிடுவாங்க. PTA 3ல் கேட்ட பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபார் ரொம்ப முக்கியமானது, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். 4மே கொடுத்துருக்கேன். 4க்கான ஆன்சரும் இதில் இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து PTA 4 வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயோகிராஃபியோட கான்செப்ட் கொடுத்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் ஆன்சர் வித் ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயம். ஸோ இதுவுமே போயம் கொஸ்டின் ஆன்சர் 4 கொஸ்டின், இது 2 மார்க், ரொம்ப சிம்பிளாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். PTA 5, அந்த PTA 5 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சைனாவோட கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடிய 4 கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது போயம்க்கான கொஸ்டின் ஆன்சரும் கீழே அப்படியே கொடுத்துருக்கோம். அடுத்து PTA 6ல் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் தான். ஸோ அதே சைனாவை பற்றி தான். ஸோ நம்ம ஒரு பார்த்திங்கன்னா சைனீஸ் ட்ரேட் பற்றி. ஸோ 4 கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கோம். அடுத்து போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த எல்லா ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் காம்பனி 13 மார்க். ஸோ 13 அவுட் ஆஃப் 13 ஒன்று இந்த பேசேஜ் காம்பனி ரீஅரேஞ்ச் நல்லா கோத்ரூ பண்ணினா போதும், ஷூராக நீங்கள் 13. ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 13 சொல்லும் போது கொஸ்டின் நம்பர் 37, 38 ஏதாவது பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் தான், அதில் ஒரு 5 மார்க். கொஸ்டின் நம்பர் அது வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு மார்க் தான். ஆனால் 47 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். அப்போ 8 + 13 மார்க் வந்து 13 அவுட் ஆஃப் 30 வந்து கன்ஃபார்மாக வாங்கிடலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC for your valuable support, and also wish you all success to scribe mark in the 10th standard English public examination. All the best. Okay, thank you. Bye.